இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழி லதா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அபுபக்கர் 6th வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்ம சேனலில் உள்ளவங்க சார்பாகவும் அவங்களுடைய ரிஹன்னா குட்டி சார்பாகவும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் டே அபுபக்கர் அண்ட் லதா. நீங்களும் உங்கள் கணவரும் இன்னும் நிறைய திருமண நாள்களை எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷத்தோடு கொண்டாடுறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் லதா. என்னம்மா மருமகளே, வேலை ஒன்றும் இல்லையா? ஹாயா உட்காந்துருக்கேன். இல்லை பாட்டி, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் உட்காந்துருக்கேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஷாக்கு, அந்த வலி இந்த வலின்னுக்கிட்டு. எங்க காலத்துல எல்லாம் மாமியார் முன்னாடி வீட்டில் உள்ள பெரியவங்க முன்னாடி உட்காரதுக்கே பயப்படுவோம், எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வோம். இந்த காலத்து பிள்ளைங்க எங்க அப்படி எல்லாம் இருக்கீங்க? கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோன்ற நினைப்பு யாருக்கும் இல்லை. பிறந்த வீட்டில் இருந்த போலியே இங்கேயும் சொகுசா இருக்க வேண்டியது. பின்ன உனக்கு கிடைச்சிருக்கிற மாமியாரு ரொம்ப நல்ல மாமியாரு, உன்னை ஒரு வேலையும் செய்ய விடாம அவளையே செஞ்சுட்டு இருக்கா பைத்தியக்காரி. இல்லை பாட்டி, அத்தைக்கு நானும் கூட வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். என்ன வேலை செய்யறியோ தெரியல, நீ ஒரு வேலையும் செஞ்சு நான் பார்க்க இல்லையேம்மா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நீ நீலி கண்ணீர் வடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க? அமுதா, ஏன் அமுதா அழற? ஒன்றும் இல்லைங்க. ஒன்னும் இல்லாம அப்படி அழுதுட்டு இருக்க? பாட்டி ஏதாவது சொன்னாங்களா உன்ன? அது என்னடா நீ பாட்டி ஏதாவது சொன்னாங்களான்னு கேக்குற? ஏன் எனக்கு அவளை சொல்லறதுக்கு உரிமை இல்லையா? ஓஹோ, அப்ப நீங்க தான் அவளை திட்டுனீங்களா? என்னம்மா ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டேன், இது ஒரு தப்பா? தப்புதான். அவ வேலை செய்யவா செய்ய மாட்டா, அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? ஐயோ ஐயோ, எந்த உலகத்துல இப்படி எல்லாம் நடக்கும்? நேத்து வந்தவளுக்காக சொந்த பாட்டியவே நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறானே இவன். ஐயோ, என்னங்க சத்தம்? இங்க பாருங்க, போனா போதுன்னு தான் உங்களுக்கு இங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன். ஐயோ, அப்ப சரவணா என்ன பாச்சு? வா லட்சுமி, பாத்தியா லட்சுமி ஓ மவனே, நேத்து வந்தவளுக்காக என்னையவே நீ யாருன்னு கேட்டுட்டா லட்சுமி ஓ மகே. இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம அமுதாவை திட்டி இருக்காங்க. அமுதா உட்காந்து அழுதுட்டு இருக்கா பாருங்க. ஐயோ, என்னம்மா அதெல்லாம்? ஏமா சும்மா உட்கார்ந்திருக்க, வேற எதுவும் செய்யலையான்னு ஒரு வார்த்தை கேட்டேன், அதுக்குள்ள அவ கண்ணுல இருந்து குடங்குடமா தண்ணி வருது. அத பார்த்துக்கிட்டு இவனும் வந்து என்ன இல்லாத வாக்கெல்லாம் பேசுறான் லட்சுமி. என்னம்மா இது, உங்களுக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? என்னது? ஐயோ, இந்த குடும்பமே சேர்ந்து என்னையே இப்படி சொல்றாங்களே, என்ன செய்வேன் பகவானே? நேத்து வந்த ஒருத்தி என்ன மாயம் பண்ணாலோ மந்திரம் பண்ணாலோ தெரியலையே. என் மகளும் என்ன வெறுக்கிறா, என் பேரமகனும் என்ன வெறுக்கிறா. ஐயோ, என்ன ரோஷம் கெட்டவேன்னு நினைச்சீங்களா? இனி இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் இப்பவே போறேன். அம்மாடி அமுதா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா நீங்க அவகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல, பாட்டி தான் தேவையில்லாம அமுதாவை திட்டி இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, அவங்க இங்க இருக்கணும்னா பேசாம இருக்கிறதா இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்லன்னா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரவணா கோவப்படாதப்பா, பாட்டி பாவம் வயசானவங்க இல்லப்பா, நான் சொல்லி வைக்கிறேன்ப்பா. நீ வா அமுதா போலாம். ஐயோ கடவுளே, ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு இப்படி பாடா படுத்துதுங்களே. லட்சுமி அக்கா. அட வா சின்ன பொண்ணு, உட்காரு. என்ன சின்ன பொண்ணு, கல்யாணம் முடிச்சு போனவளுக்கு தான் அந்த வசந்தி இந்த பக்கம் வர காணோம், ஒன்னையும் காணோம். என்ன இதெல்லாம்? அட ஒன்றும் இல்லைக்க, சும்மா தாங்க. கல்யாணம் முடிச்சு எல்லாம் கலப்பாக இருப்பீங்க, 2-3 நாள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணட்டும்னு தான் நாங்கள் கொஞ்சம் வராமல் இருந்தோம். சரி சரி. அட நல்லா அருமையாவில் போட்டாவை நல்லா பிரேம் போட்டு மாட்டிருக்கீங்க. எக்க கல்யாண ஆல்பெல்லாம் வந்துருச்சு போலயே. ஆமா சின்ன பொண்ணு, கல்யாண ஆல்பெல்லாம் வந்துருச்சு. இந்த போட்டோவை பிரேம் போட்டு சரவணன் கொண்டு வந்து மாட்டினா. நல்லா அழகா இருக்குக்க. இப்பதான் உங்க வீடே எடுப்பா இருக்கு. அப்படியா சின்ன பொண்ணு? சரி, எப்பவுமே ஒட்டி பிறந்த ரெட்டைகள் மாதிரி வசந்தியும் நீயும் ஒன்னா தானே வருவீங்க?
எங்க அவளை காணோம், நீ மட்டும் வந்திருக்க? அட அதை எங்க கேக்குற, அந்த கூத்து உனக்கு தெரியாதே. நம்ம வசந்தி அக்கா பையன் மனோஜ்ல அவ ஒரு பிள்ளை இழுத்துட்டு வந்துட்டான். ஐயோ, என்ன சின்ன பொண்ணு சொல்ற? அவன் சின்ன பையலாச்சே. ஆமா, சின்ன பையன் தான். அவன் ஒரு சின்ன பிள்ளைய தான் இழுத்துக்கிட்டு வந்திருக்கான் கல்யாணம் முடிச்சிட்டு. ஐயோ, பாவம் வசந்தி, என்ன பண்ணுச்சு கடைசியில? ஆட கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வந்துட்டான். இனி என்னத்த பண்றது, அந்த அக்காவும் சேர்த்துக்குச்சு. அட கொடுமையே, பாவம் வசந்தி. எப்ப பார்த்தாலும் மகனை பத்தியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பொண்ணா பார்த்து கட்டி கொடுக்கணும், அப்படி இப்படின்னு. கடைசியில இப்படி ஆயி போச்சா? ஆட ஆமாக்க, அதனாலதான் பாவம் வசந்தி அக்கா வெளியே வரவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு. சங்கடம் இருக்கத்தானே செய்யும். அப்புறம் 10 நாள் 1 மாசம் போச்சுன்னா அப்புறம் எல்லாம் பழகி போயிடும், அப்புறம் சரியா போயிடும். ஆமாக்க, இனி என்ன பண்றது? சரி, அப்புறம் அமுதா என்ன சொல்லுது? என்ன அமுதாவும் சரவணனும் பரவாயில்லையா, செட் ஆயிட்டாங்களா? அதெல்லாம் பரவாயில்ல சின்ன பொண்ணு, நல்ல தங்கமான பிள்ளை பாத்துக்க. சரவணனும் அமுதாவும் செட் ஆயிட்டாங்க, 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் என்னக்க, இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு ஒன்னாயிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஏன் அம்மா இருக்காங்கல்ல, அமுதா கிட்ட அது இதுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது, எங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. அப்படியாக்க? உங்க அம்மா இல்லைனாலே கொஞ்சம் அப்படி இப்படித்தான். இதுல வேற இப்ப ஏன் மாமியார் கூடையில கூட்டு செஞ்சிருக்காங்க, சொல்லவா வேணும்? அதெல்லாம் இருக்கும். ஆனா என்ன, நீங்க தான் கொஞ்சம் அமுதா கிட்ட பக்குவமா சொல்லி வைங்க. அம்மா என்ன சொன்னாலும் கண்டுக்காத, நீ எப்பவும் போல இருநலா சொல்லி வைங்க. இல்லைன்னா பாவம் அந்த புள்ள பயந்துக்க போகுது. இல்ல இல்ல சின்ன பொண்ணு, நான் சொல்லி வச்சிருக்கேன். பாப்போம், எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான். சரிக்க, எங்க அமுதா எங்க? அவங்க இப்பதான் பீச்சுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அட பீச்சுக்கா? ஆமா ஆமா, இந்நேரத்துல பீச்ல உட்காந்து அந்த கடல் அலைய பாக்குறதுக்கு அருமையா இருக்குமே. ஆமா சின்ன பொண்ணு, சின்ன சிறுசுங்க அதுங்க சந்தோஷமா இருந்தா தானே நமக்கும் சந்தோஷம். ஆமா ஆமா, சரியா சொன்னீங்கக்க. ஏங்க, இந்த நேரத்துல இந்த கடல் அலைய பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கு இல்லங்க, பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்லங்க? ஆமா. ஏங்க, நான் கடல் அலைய பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, எது அழகா இருக்கோ அதை தானே ரசிக்க முடியும். போங்க. ஏ அமுதா, எனக்கு இப்போ உன்னை பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பாடவா? உங்களுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமா? எங்க எங்க பாடுங்க பாப்போம். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன், சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். ஐயோ, சூப்பரா பாடுறீங்கங்க. ஏய், பொய் சொல்லாதமுதா. இல்லங்க, நிஜமா தான் சொல்றேன், உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுங்க. எங்க எங்க நான் ஒரு பாட்டு பாடவா? பாடமுதா. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. ஹே, நீ கூட சூப்பரா பாடுறிய அமுதா. நிஜமா வாங்க? ஆமா, இப்ப நான் ஒரு பாட்டு பாடவா? ஆமாங்க, இப்படி 2 பேரும் மாறி மாறி பாட்டு பாடிக்கிட்டே இங்க உட்கார்ந்துருந்தா அவ்வளவுதான், நேரம் ஆகுதுங்க, வீட்டுக்கு போகணும். ஏன் மேடம், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? என்னங்க இது, ராத்திரியாக போகுது, அத்தை நம்மள காணோம்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். என்னமோ தெரியல அமுதா, இந்த சில்லுன்னு காத்து, இந்த அலைகளோட சத்தம், பக்கத்துல நீ, இப்படியே இருந்துடலாம் போல இருக்கு. எனக்கும் தாங்க இருக்கணும்னு இருக்கு, ஆனா பாவம் அத்தை நம்மள காணோம்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதனாலதான் சொல்றேன், வாங்க போவோம். சரி சரி போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நேற்றுக்கு வீடியோவில் கமெண்ட்ஸ் போட்டவங்க பேரெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விஆர் மல்லிகா பழனிசாமி மயூர்வர்மன், சதீஷ் ஃபேமிலி, தமிழ் உலகம், ஃபேமிலி கார்ட்டூன், கீர்த்தனா நாகப்பெருமாள், பிரீதா, பனுஜன் சனுஷ்கா அபிலக்ஷன், சரண்யா, திவ்யபாரதி, ரெஹனா கியூட் சேனல், தென்பதிகை வித்யா லைஃப் ஸ்டைல், செந்தூர் சமையல், வாடிப்பட்டி அம்மா சமையல், செந்தூரன் லக்ஸிலா, திருநெல்வேலி கார்ட்டூன், சுதீஷா, இந்துமதி சரவணகுமார், ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ், அஸ்பியா இர்ஃபான், சுபிதா சந்தோஷ்.
ரமேஷ், ராம், அன்புவளர், கல்பனா ஜெயக்குமார், டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல், ஆதவன், பாஸ்பவி, ஷாலினி மனோஜ், பூமிகா, சபியா, தமிழ்செல்வம், அப்துல் பாரி, விஜயஜோதி, அனந்தராஜ் ஹன்ஷினி, தர்ஷன் சரத் பிரியா, ஆஷா, முத்து நவிதா, கலைவாணி ராமமூர்த்தி, அரவிந்த், வைத்தீஸ்வரி, நதியா, ஜெனி, சரண்யா முருகன் திருநெல்வேலி, சரளா ராமன்குட்டி, நந்தினி கார்த்திக். கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் யாருக்காவது சொல்லணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.